சமத்து சுறுசுறுப்பா இருக்க. ஆமா ஆமா, நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாரோ இல்லையா? சித்தவர்னு இருக்கல தின்னே தீத்துடுவா. இவாளை கவனிக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியா இருக்கும் போல் இருக்க. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. இவங்களை நாம சந்தோஷமா வச்சிருந்தா தான் நம்ம சரசாவை நாளைக்கு அவங்க சந்தோஷமா வாழ வைப்பாங்க. அப்பா மணி, நான் வந்துட்டேன். ரெண்டே ரெண்டு விசிறி கொண்டு வர்றியா? சித்தவர்னு இருங்கோ. ஏதாவது வேலை சொல்லிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் வாண்டாப்பா. இல்ல வாண்டான்னு சொன்ன உடனே போயிடுறத. இப்படி வா. நல்ல டேபிள் ஃபேனா இருந்தா இப்படி கொண்டாந்து வச்சு சத்த போட சொல்லு போதும். டேபிள் ஃபேனா? ஆமா இல்லையே, அனுப்புறேன். அப்பா 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 அப்பா, உனக்கு வேலைக்கு ஆள் கிடைச்சிட்டா போதுமே, அவளை தோப்பு கட்டணம் போட வச்சிருவீங்க. என்ன பண்ண சொல்றேன்? முன்ன மாதிரி என்னால ஓடி ஆடி வேலை பார்க்க முடியறதா? நேக்கும் வயசாயிடுத்தோ இல்லையோ? அப்பா, உனக்கு வயசானது இன்னைக்காவது ஒத்துட்டியே. காமிக் பண்றேல, சிரிப்பே வரல. வேற என்ன இருங்கோ. அம்மா, சரசா கல்யாணம் இவ்வளவு சீக்கிரமா நடக்க போகுதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை விட மாப்பிள்ளை லட்சாதிபதி வீட்டு பிள்ளையாவும் படிச்ச பையனாவும் அவளுக்கு கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சீதா தான் வாழ கொடுத்து வைக்கலன்னாலும் அவ தங்க சரசாவது நல்ல வாழட்டும்னு ஆண்டவன் கண் திறந்துட்டார் போல் இருக்கு. அம்மா, காலையில முகூர்த்தத்துக்கு மணவன் அலங்காரம் எல்லாம் பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. மத்த வேலைகளும் ஜரூரா போயிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன செய்யணும்? ஏன்னா இதுவரையிலும் நான் ஒரு கல்யாணத்தை கூட நடத்தி வச்சது இல்ல. அதனால அப்பப்ப என்னென்ன செய்யணும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஏற்பாடெல்லாம் பிரமாதமா தானே செய்துட்டு இருக்கேன். யாரும் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. ஏம்மா, உங்க நகை நட்டு அத்தனையும் சரசாவுக்கு போட்டீங்கல்ல? அத்தனையும் போட்டுட்டேன். ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு. அதை நீதான் சரிப்படுத்தணும். என்னம்மா? நம்ம சரசாவை கூப்பிட்டு நீ கொஞ்சம் கண்டிச்சு வை. ஏன் கேக்குற? அவ ரொம்ப தப்பு பண்றா. அப்பா, தவறுன்னா என்னன்னு தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணாச்சேமாவ என்ன செய்தா? விடிஞ்சா மணவரையில உட்கார போற கல்யாண பொண்ணுங்கிறதையே மறந்துட்டு அந்த சரசா சமையல் கட்டுக்கு போய் வேலை வெட்டுகளை செய்யறா. எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறா. எச்சி இலை கூட எடுக்கிறாப்பா. இதெல்லாம் நன்னா இருக்கா? அதோ அவளே வர்றாமா. கொஞ்சம் நீ போய் புத்தி சொல்ல. என்ன இது? என்ன பார்த்து சீதான்னு கூப்பிடுறேன்? இப்ப அடிக்கடி எங்க அக்கா பேரே சொல்ல ஆரம்பிச்சுட்டு நாங்க கூட மறந்துடும் போல இருக்கு. நீங்க சீதாக்காவை மறக்கவே மாட்டேங்கிறேனே. இத்தனை துக்கப்படுறதுக்கு அன்னைக்கே எங்க அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா? சரசா, நாம என்னதான் ஆடுனாலும் ஓடுனாலும் நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்கே, அது தன்னிஷ்டப்படிதான் எல்லாரையும் ஆட்டி வைக்கும். அதுக்கு யாரும் தப்பவே முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க அக்கா எங்கிட்ட நெருங்கி வந்தப்போ நான் விலகி போயிட்டு இருந்தேன். இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவளை நினைக்கிறப்போ அவ என்னை விட்டு நெடுந்தூரத்துக்கு அப்பால போயிட்டா. சரசு, நெடுந்தூரத்துக்கு அப்பால போயிட்டா. நீங்க அக்காவை நினைச்சு அழுதேன்னா அப்புறம் நானும் அழுவேன். அழாத சரசா, எதையோ சொல்ல வந்துட்டு எங்கேயோ போயிட்டேன். சரசா, இந்த கிராமத்திலேயே இதுக்கு முந்தியும் பிந்தியும் நடக்காத அளவுக்கு அமோகமா உன் கல்யாணத்தை நடத்துறேன். பெரிய லட்சாதிபதி மாப்பிள்ளைய உனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ ஏமா போய் எச்சிலையெல்லாம் எடுத்துட்டு எருபடி வேலை செஞ்சுட்டு இருக்க? அதுக்கு எத்தனையோ ஆள் இருக்கே. எங்கேயோ வாழ வழி இல்லாம இருந்த எங்களுக்கு உங்க வீட்டுல இடம் கொடுத்து பணக்கார வீட்டு மாப்பிள்ளைக்கு என்ன பொண்ணு அனுப்புறேளே, இந்த உதவிக்கு உங்க வீட்டு எச்சிலே கூட நான் எடுக்கலன்னா என் நன்றி வேற நான் எப்படித்தான் காட்ட முடியும்? அது சரி, மாப்பிள்ளைய நீ இன்னும் பார்க்கல? இல்லையே. நீ இங்கேயே இரு, நான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து அப்படி ஒரு ஓரமா நிக்க வச்சு பேசிட்டே இருக்கேன். பையனை நன்னா பாத்துக்கோ. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, பிடிக்கலன்னா லட்சம் ரூபாய் செலவானாலும் வேற நல்ல இடத்துல உனக்கு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்றேன். ஏன்னா பொருத்தமில்லாத திருமணத்தினால உங்க அக்கா என்ன ஆனான்னு நான் கண்கூட பாத்துட்டேன். அதோட சீதா கடைசியா எனக்கு எழுதின கடுதாசியில முடிஞ்சா என் தங்க சரசாவுக்காவது நல்லபடியா ஒரு கல்யாணத்தை நீங்களே முன்ன இருந்து நடத்தி வைங்கன்னு எழுதி வச்சுட்டு போனா. அவ காகிதத்துலதான் எழுதுனா, அத என் இருதயத்துல எழுதி வச்சுக்கிட்டேன். அதனால உனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்குதா இல்லையான்னு மனம் விட்டு சொல்லிடுமா. எனக்காக நீங்க மனசு குழப்பிக்க வேண்டாம். ஒரு குருடனுக்கோ செவிடனுக்கோ என்ன நீங்க கட்டி வச்சாலும் அங்கேயும் போய் அவரோட நல்லபடியா வாழ்ந்து காட்டி உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தருவேனே தவிர கெட்ட பேரை வாங்கி கொடுக்கவே மாட்டேன். சீதாவோட தங்கையாச்சே, பண்பாட்டுக்கு உனக்கு சொல்லியா கொடுக்கணும். சரசா, நாளைக்கே நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவே. அதுக்கு முந்தி இன்னைக்கே உனக்கு என்ன விழுந்தாலும் எங்கிட்ட மனம் விட்டு கேளுமா. கேக்குற அளவுக்கு நீங்க எனக்கு ஒரு குறையும் வைக்கலையே. இருந்தாலும் எனக்காக ஏதாவது கேளுமா. அப்போ நான் உன்னை கேட்கட்டா? நல்லா கேளுமா. எனக்கு கல்யாணம் ஆனதும் நாளைக்கு அவ வாத்துக்கு நான் அழைச்சிட்டு போயிடுவாளா? என்னம்மா குழந்தை மாதிரி கேக்குற? மாப்பிள்ளை கையால உன் கழுத்துல தாலி கட்டிட்டா நீ அவங்க வீட்டு சொத்து. அதுக்கப்புறம் உன்னை இங்க விட்டுட்டா போவாங்க.
அக்காவும் சுத்து போயிட்டா. நானும் அவ வீட்டுக்கு போயிட்டா எங்க அம்மாவை யாரு பாத்துக்குவா? சரசு, உங்க அம்மா இனி எங்க அம்மா. நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரசா, நான் என்னம்மா வாழ்த்துறது? சாதாரண மனுஷன். உங்க அக்கா தேவதை ஆயிட்டா. அவ ஆத்மா சதா உன் கூடவே இருந்து உன்னை வாழ்த்தின்றே இருக்கும். இருந்தாலும் நீங்களும் வாழ்த்துங்க. மகராசியா தீர்க்க சுமங்கலியா இருமா. முருகா, இந்த பொண்ணையாவது இவன் கல்யாணம் பண்ணிருக்கப்படாதா? என்ன உங்களைத்தான்? வாங்கோ. அப்படியா? அப்படித்தான். சங்கதி பூராவும் இப்பதான் என் காதுக்கு வந்தது. எல்லாத்தையும் விவரமா கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். இவ்வளவு பெரிய விஷயத்தை முன்பிட்டார் நம்ம மூடி மறைச்சிட்டாரே. மூடி மறைச்சா தானே காரியம் நடக்கும். சரி, இப்ப நீ என்ன நினைக்கிற? என்கிட்ட கேக்குறல, உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? இந்த மாதிரி இடத்துல நமக்கு சம்பந்தம் வேணுமா? முகூர்த்தத்துக்கு நேரம் நெருங்கிட்டே போறது. மாப்பிளோட தாயாரும் தகப்பனாரும் அங்க போய் நிக்கிறேனே. இப்படி வாங்க, முகூர்த்தம் எல்லாம் இருக்கட்டும். அதை பத்தி இப்ப ஒண்ணும் அவசரம் இல்லை. முதல்ல பொன் வீட்டார்கிட்ட நாங்க கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. ராமு, இந்த மாப்பிள்ளையோட தாய் தாப்பனார் ஏதோ குழப்பம் பண்றான். என்ன விடு, நான் பேசிக்கிறேன். மணி, ஆத்திரப்பட்டு காரியத்தை கட்டுறாத. நீ பேசாம இரு, நான் போய் கேட்டு வரேன். நீயும் பதட்டப்பட்டுடாதப்பா, நிதானமா பேசு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் ஒரு மாதிரியா பேசுறேன்? எதுக்காக இப்படி ஒதுக்கி வந்து நிக்கிறேன்? நடந்த தவறுகளை எல்லாம் மறைச்சிட்டு நீங்க மௌனமா இருக்கும் போது நாங்க ஒதுங்கி நிக்காம வேற என்ன செய்ய முடியும்? நீங்க நினைக்கிற அளவுக்கு அப்படி எந்த தவறு நடக்கல. அதை நாங்க மூடி மறைக்கவும் இல்லை. அப்படி ஒரு கால் எங்களையும் அறியாம ஏதாவது தவறு நடந்திருந்தா அதுக்காக உங்க எல்லாரும் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இன்னும் என்ன தவறு நடக்கணும்? என்ன நடந்தது முதல்ல அதை சொல்லுங்களேன். என்னப்பா சொல்ல சொல்ற? பொண்ணோட தமக்கையார் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாராமே, அதை ஏன் எங்கள்கிட்ட சொல்லல? ஏப்பா எங்களை சொல்லல? எதுக்காக மூடி மறைச்சேன்? அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பொண்ணுடைய தமைக்கை பத்தி ஒரு வார்த்தை கூட தவறுதலா பேசாதீங்க. அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அதோட அந்த பெண் ஒரு கன்னி தெய்வம். அந்த தேவதை பத்தி பேச நம்ம போல மனித பிறவி எடுத்து வாழ்க்கல அருகதை இல்லை. அதனால அந்த பிரச்சனையை விட்டுடுங்க. வேற ஏதாவது குறை இருந்தா அதை பத்தி பேசுங்க. இதை விட வேற என்ன தவறு நடக்கணும்? உங்க பொண்ணை எங்க பையனுக்கு கல்யாணம் செய்து நாளைக்கு ஊருக்கு அடைச்சுக்கிட்டு போனா தற்கொலை செஞ்சுக்கிட்ட ஒருத்தோட தங்கச்சி தானே உங்களுக்கு பொண்ணா கிடைச்சது. வேற ஒருத்தையுமே இந்த உலகத்துல கிடைக்கலையான்னு 4 பேர் கேட்டா நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அப்புறம் நாங்க வெளியே தெருவ தலகாட்ட முடியுமா? இப்ப என்ன செய்யணும்னு சொல்றேன். உங்க முடிவு என்ன? முடிவு என்ன? எங்க பையனுக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, எங்களாண்ட பணம் இல்லையா? வேற நல்ல குடும்பத்துல ஒரு பெண்ணை பார்த்து எங்க பையனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறோம். அம்மா, வேண்டாமா, அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. எங்க சரசாவோட வாழ்க்கையை அநியாயமா பாழ்படுத்திடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து பெரிய மனசு பண்ணி வந்து முகூர்த்தத்தை நடத்தி வைங்க. எப்படி நடத்தி வைக்கிறது? உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தி தற்கொலை பண்ணிட்டாங்கிற செய்தி இப்பதான் காதுக்கு வந்திருக்கு. இன்னும் போக போக என்னெல்லாம் நடப்போறதோ. ஐயா, கடைசி தடவையா சொல்றேன், பொண்ணோட தமக்கை பத்தி இன்னொரு தடவை ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் பொறுமை இழந்துடுவேன். என் கோபத்துக்கு நீங்க ஆளாக வேண்டி வரும். என்னடாப்பா பயமுறுத்துற? உன் மிரட்டல எல்லாம் வேற யாரண்டையாவது வச்சுக்கோ. டப்பா, உங்க பொண்ணு சரசாவே எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க நாங்க பரிபூர்ணமா இஷ்டப்படல. இத பாருங்க, ராமு ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டான், மன்னிச்சிடுங்க. தயவு செய்து வந்து கல்யாணத்துல நடத்தி வைங்க. இல்ல, உங்க பொண்ணை எடுக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை. இந்த கல்யாணம் நடக்காது. எங்க பையனோட அந்தஸ்துக்கு லட்ச லட்சமா பணத்தை கொட்டி கொடுத்து பொண்ணையும் கொடுக்க ஆயிரக்கணக்கான பேர் கியூவுல நிக்கிறா. அப்புறம் இந்த பொண்ணு இருக்கு. அடே நானும் இன்னும் ஏண்டா மனவரையில ஏன் உட்கார்ந்துருக்க? எழுந்து வாடா. விஷ்ணு, பொண்ணையே பார்த்துட்டு இருக்காத, எழுந்து வா. தம்பி இருப்பா, அவங்க கூப்பிட்ட உடனே எழுந்து வந்துட்டே. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு பாவம் அறியாம மனப்பொண்ணா உட்கார்ந்து இருக்கிற எங்க சரசாவோட எதிர்காலத்தை பத்தி நீயாவது கொஞ்சம் சிந்திச்சு பாரு. மனவரையில மாப்பிள்ளையா உட்கார்ந்துட்டு அவ கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல எழுந்து போறதை விட நீயே அவ கழுத்தை நெரிச்சு கொண்டுறது எவ்வளவோ மேல் இல்லையா? கொஞ்சம் இரு. தம்பி, களங்கமில்லாத இந்த பொண்ணோட முகத்தை பாரு. விலைமதிக்க முடியாத இந்த மாணிக்கத்தை பாரு.
நீ பொருளை கொடுத்து வாங்க வேண்டிய இந்த ரத்தனத்தை நான் பொன்னையும் பொருளையும் கொடுத்து உனக்கு கொடுக்க முன் வந்திருக்கிறேன். இதையா வேண்டாம் சொல்றேன்? வாழ போறவ நீ, உங்ககிட்ட முடிவா கேட்கிறேன். வாயை திறந்து பதில் சொல். எங்க சரசாவை நீ கல்யாணம் செய்திருக்க போறியா இல்லையா? எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாளோ அதன்படி நடக்க நான் காத்துட்டு இருக்கேன். அப்படி சொல்லா சிங்க குட்டி எங்க குடும்பத்தையும் உங்க குடும்பம் மாதிரி நினைச்சுட்டேல. எங்க குழந்தைகள்லாம் நாங்க கிழிக்கிற கோட்டை தாண்டவும் மாட்டா, தவறான முடிவுக்கு போகவும் மாட்டா. சரி, கேட்க வேண்டிய மாப்பிள்ளை கிட்டே கேட்டாச்சு. விமலா, சரசாவை கூட்டிட்டு போய் மணவரையில உட்காரவை. மாப்பிள்ளை வீட்டாருக்கெல்லாம் முடிவா சொல்றேன். இனிமே நீங்க சரசாவை கேட்டாலும் நாங்க கட்டி வைக்க தயாரா இல்லை. ராமு, என்னப்பா சொல்ற நீ? டே ராமு, அவசரப்பட்டு கண்ணா பின்னான்னு பேசிடாதப்பா. இனிமே யாரும் எனக்கு எந்த விதமான அறிவுரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இல்லை. எப்போ மணவரையில பல பேருக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டார் குழப்பம் பண்ணாங்களோ, இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சரசாவை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு நாள் கண்காண வச்சு நிச்சயமா அவ வாழ்க்கையை வீணாக்கிடுவாங்க. சீதா செத்தே போனா அவ தங்க சரசா ஒவ்வொரு நாள் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருப்பா. இந்த விவரமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் புஷ்பமாலைய குழந்தை கையில கொடுக்க நான் தயாரா இல்லை. இந்த மாப்பிளைக்கு சரசாவை நான் கட்டி வைக்க போறதும் இல்லை, இந்த கல்யாணமும் நடக்காது. அதனால மாப்பிளையும் மாப்பிள்ளை வீட்டாரும் 10 என்றதுக்குள்ள இந்த மனப்பந்தலை விட்டு வெளியே போயிடணும். என்ன அம்பி என்னென்னமோ சொல்றானே? ராமு, இனிமே நீ வருந்து கூப்பிட்டாலும் நாங்க இங்க இருக்க தயாரா இல்ல. நானும் புறப்படா. அடியே காமு, புறப்படாண்டி. இருங்கோ, அவ பட்டி படுக்க சாமான் தட்டெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடுறத. இது பாருங்க, நம்ம சொந்தக்காரல்ல அவ பட்டி படுக்க சாமான் எல்லாம் எடுத்துட்டு சுருக்க புறப்படுங்க. என்ன இது பாருங்க, நீங்க இந்த கல்யாணத்துக்கு வண்டியில புறப்படும் போதே வலிச்சு விழுந்தேன். அப்பவே நேக்கு பகீர்னது. அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாம் நடந்துடுத்தோம். இன்னுமா நீங்க புறப்படல? வந்துடுங்கோ. ஆடா. ராமு, நீ ஆத்திரத்துல அவசரப்பட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வெளியில போக சொல்லிட்ட. இந்த முகூர்த்தத்துல நம்ம சரசாவுடைய கல்யாணம் நடக்கலைன்னா அப்புறம் அந்த பொண்ணு வேற யாருப்பா கட்டுவா? ராமு, ஆரம்பத்திலேயே சீதாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், மாட்டேன்னு அவளை சாகடிச்சேன். இப்ப மாப்பிள்ளை வீட்டார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா சரசா கல்யாணமாவது நடந்திருக்கும். அதையும் கெடுத்துட்டேன். இப்படி குமாஸ்தா குடும்பத்தை பாழாக்கணும்னு நீ என் வயித்துல வந்து பிறந்தியா? ராமு, நீ கோபமா இருந்ததுனால நான் ஒன்னும் பேசல. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். மலடி முகத்துல கூட முழிச்சு விடுவா. மாங்கல்ய பாக்கி இல்லாத முகத்துல முழிக்கவே மாட்டான். ராமு, இன்னும் இந்த முகூர்த்தத்துக்கு 15 நிமிஷம் தாப்பா இருக்கு. கவலைப்படாதீங்க. நம்ம சரசாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஊர்லயே ஒரே ஒரு மாப்பிள்ளை தான் இருக்கான். அவனை நானே போய் கூட்டிட்டு வரேன். இந்த பஞ்ச உஷத்காரத்துல எங்க போய் ரெடிமேட் மாப்பிள்ளைய அரைச்சிட்டு வர போறான்? மணி, நீயாவது அவனோட போயிட்டு வாயப்பா. வேண்டாமா, ராமு ஏதோ முடிவோட தான் போறான். ஒரு மாப்பிள்ளையோட தான் திரும்பி வருவான். யாரும் அதிசயமோ ஆச்சரியமோ பட வேண்டாம். நானேதான் மாப்பிள்ளை. ராமுவா மாப்பிள்ளை? ராமு, நம்ம ராமுவா? அம்மா, உங்க மகன் பிரம்மச்சாரியாவே இருக்கானேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். உங்க ஆசையை இன்னைக்கு தான் ராமு நிறைவேற்றி வைக்க போறான். அம்மா, இந்த குமாஸ்தாவுடைய குடும்பத்தை இனிமேலாவது சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வாழ வைக்கணும்னா இந்த உலகத்திலேயே அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு மனுஷன் இந்த ராமுதான். அதனால சரசாவை நானே கட்டிக்கிறேன். அதோட சீதாவை கட்டிக்காம விட்ட பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவ தங்க சரசா கழுத்துல நான் தாலி கட்டினா தான் செத்து போன சீதாவோட ஆத்மா என்ன வாழ்த்தும். மணி, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 5 நிமிஷம் தான்ப்பா இருக்கு. சரசா, உட்கார். தாலியை கொடுங்க சுவாமி, தாலியை கொடுங்க. மந்திரத்தை சொல்லுங்க. கெட்டி மேல வாங்க. முருகா, என்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேப்பா. சரசு, நிமிந்து பாரு, கும்பிட்டுக்க. எல்லாரும் எங்களை வாழ்த்துங்க.